வணக்கம். சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் கொஞ்சம் பெரிய பதிவாக தான் இருக்கும், தப்பில்லை கேளுங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஏஐ யூஸ் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சகஜமாகி போச்சு. கொஞ்சம் பெரிய பையன் அப்படிங்கிறதுனால பெருசாக வீட்டில் ஒன்றும் கேட்டுக்கிறது இல்லை. டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்கக்கிட்ட நாம் டெய்லியும் உட்காந்து கேட்கணும், இன்றைக்கி என்ன நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிங்களா, ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்லியாக கேட்கணுன்னு நம்ம சொன்னாலும் எல்லார் வீட்லேயும் பெருசாக நம்ம ஒன்றும் கேட்டுக்க மாட்டோம். இதே தான் அந்த பையன் வீட்லேயும் நடந்தது. அம்மா அப்பா பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை, டீட்டெயிலாக ஒன்றும் பேசலை. ஸ்கூல் போகிற பசங்களுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடக்கும். நமக்கு ரொம்ப சில்லியாக தெரியும், ஆனால் அது அவங்களுக்கு பெரிய விஷயமா படும். அந்த பையனுக்கு ஸ்கூலில் நிறைய டென்ஷன், பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியல. ஸோ ஏஐ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஏஐ அப்படிங்கிறது நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப். அதில் நாம் என்ன கேட்டாலும் பதில் கொடுக்கும். நீங்கள் வாய்ஸில் பதிவு பண்ணாலும் அது திருப்பி வாய்ஸ் நோட்லேயே பதிலும் கொடுக்கும். என்ன கேட்டாலும் சொல்லும். இப்போ அந்த பையன் ஏஐ கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் நடக்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் ஏஐ கிட்ட சொல்கிறாங்க, அதுவும் திருப்பி பதில் சொல்லுது. ஒரு இடத்துல அந்த பையன் எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஏஐ பலவிதமான ஐடியாஸ் கொடுக்குது தற்கொலை பண்ணுறதுக்கு. பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல அந்த பையனுக்கு பயம் வந்துடுது. என்னோடய அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஏஐ சொல்லுது, அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னோட சீக்ரெட் வெளியே போயிடும், சீக்ரெட்டுங்கிறது நாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி அந்த பையனை சொல்ல விடலை. ஒரு இடத்துல மன அழுத்தம் தாங்காமல் அந்த பையன் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. கேட்கும் போதே பயமாக இருக்குது இல்லைங்களா? இது எங்கேயோ தூரமாக அமெரிக்காவில் தானே நடக்குது, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஈஸியாக இந்த பிரச்சனையை உதாசீனப்படுத்தி ஒதுக்கிடவும் முடியாது, ஒதுக்கிடவும் கூடாது. இப்போ நம்ம எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஏஐ இருக்கும். ஏஐ இருந்தால் நம்ம பசங்க அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ பிரச்சனை அதுவல்ல. குழந்தைகள் நீங்கள் இல்லாத நேரத்தில் பல பேரால் வளர்க்கப்படுகிறார்கள். பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற மாணவன், எதிர் வீட்டு பெண், வீட்டு வேலைக்காரர்கள், சுற்றி உள்ள உறவினர்கள், அவர்கள் வாழ்க்கை முறைகள், அந்த தெருவின் தன்மை, அந்த நகரத்தின் குணம், அந்த மாநிலத்தின் இயல்பு என்றெல்லாம் பல விஷயங்கள் அவர்களை பாதிக்கின்றன. இப்போது ஏஐ, சாட்ஜிபிடி, ஜெமினை என்றெல்லாம் பல சமாச்சாரங்கள் அவர்களை தீண்டி திகைக்க வைக்கின்றன. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர்கள் தாங்களே கவனித்துக் கொள்வார்கள். நல்லவற்றுக்கும் கெட்டவற்றுக்கும் போய் நின்று அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். கெட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதின் வித்து அநேகமாக பெற்றவர்களிடமிருந்து தான் வருகிறது. அவர்களுடைய அடக்குமுறையும் அதிகார நடவடிக்கையும் இவற்றுக்கு உரமாகின்றன. குழந்தைகளோடு பேசுவது முக்கியம். நல்லதை சொல்லிக் கொடுப்பதும் அல்லாதவைகளிலிருந்து அவர்களை விலகி இருக்கச் செய்வதுமே குழந்தை வளர்ப்பின் முக்கியமான அங்கமாக இருக்கிறது. அப்பா அம்மாவிடம் பிரியமாக இருக்கிறார், அம்மா அப்பாவிடம் அதிக பிரியத்துடன் இருக்கிறார் என்று தெரிந்தாலே வீட்டில் உள்ள குழந்தைகள் பெற்றவர்கள் மீது பிரியத்துடன் இருப்பார்கள். பிரியம் என்பதற்கு அர்த்தமே பயமின்மை. குழந்தைகள் பயமின்றி இருக்க வேண்டும். அடிதடிகளும் ரகளைகளும் கேலிகளும் கோபங்களும் அவமானங்களும் ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் வெளி உலகத்தில் சந்தித்தே தீர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அங்கே காயப்பட்டால் ஒரு இளைஞன் எங்கே வந்து அழுவான்? அங்கே அவமானப்படுத்தப்பட்டால் ஒரு யுவதி யாரிடம் போய் சொல்வாள்? சொல்வதற்கு இதமாக வீட்டு சூழ்நிலை அமைய வேண்டும். பயமின்றி பெற்றோர்களுக்கு அருகே இருந்து பேச தெரிந்து விட்டால் அந்த குழந்தைகளை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை. எது நடந்தாலும், என்ன சம்பவமாக இருந்தாலும் இது பெரிய அவமானம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பல பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது. இனி இன்னொரு முறை இந்த மாதிரி செய்யக்கூடாது, துடைத்து விட்டு உன் வேலையை பார் என்று ஆறுதலாக ஒரு தகப்பன் சொன்னால் போதும். கற்றுக்கொண்டு அதை திறம்பட நடத்த பிள்ளைக்கு தெரிந்துவிடும். என்ன கேள்வியாக இருந்தாலும், எதை பற்றிய சங்கடமாக இருந்தாலும், எந்த சந்தேகமாக இருந்தாலும் மன அழுத்தம் அடைய வேண்டாம். உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே நான் இருக்கிறேன், உன்னை வழிநடத்தவே தாய் இருக்கிறாள் என்று உபதேசிக்கிற மனநிலை, உபதேசிக்கிற நேரம் ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டும். அந்த உபதேசத்தை தாய் தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும். வீடு சரியாக இருந்து விட்டாலே வெளி உலகத்தின் சோதனைகளை எதிர்கொள்ள குழந்தைகள் தயாராகி விடுவார்கள். இவை எல்லாம் தாண்டியும் வாழ்க்கை சோதனைகள் நம் முகத்தை வந்து தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பெற்றோர்கள் அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை பார்த்து பிள்ளைகளும் அதே விதமான பக்குவத்தை பெறுகிறார்கள். அற்புதமான விஞ்ஞானிகளையும் உயர்தர கலைஞர்களையும் எதற்கும் அஞ்சாத வீரர்களையும் உலகுக்கு கொடுத்தது ஒரு தாயும் தந்தையும் தான். எனவே தாயும் தந்தையும் அஸ்திவாரமாக இருக்கிற குடும்பம் என்ற அந்த கோவிலை நாம் பேணி பாதுகாத்து விட்டால் போதும். நம் குழந்தைகள் அந்த கோவிலுக்குள் குடியிருக்கும் தேவதைகளாக விளங்குவார்கள் என்பதில் எனக்கு சிறிதளவு மையமில்லை. இந்த பதிவிலிருந்து நமக்கு எழும்பக்கூடிய கேள்வி, சுற்றிலும் ஒழுக்கக்கேடுகள் இருக்கும்போது நம் குழந்தையை எப்படி ஒழுக்கமாக வளர்ப்பது? எங்கு நிலம் இருக்கிறதோ அங்குதான் பயிர் செய்ய முடியும்.
பயிர்களுக்கு நடுவே களை வரும், அந்த களையை பிடுங்கிவிட்டு பயிரை பாதுகாக்க வேண்டும். களை வருகிறது என்று நிலத்தை விட்டு வானத்திலா பயிர் செய்ய முடியும்? களை வருகிறது என்று தெரிந்துதான் உழவன் உழுகிறான், நாற்று நடுகிறான், விதைக்கிறான், பயிர் வளர்க்கிறான். களைகளுக்காக அவன் காத்திருக்கிறான். களை வர வர அதை புடுங்கி எறிகிறான், அதையே உரமாக்குகிறான். அதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். ஒரு நல்ல தலைமுறையை ஈன்றெடுப்பதே நம் வாழ்வதற்கு அர்த்தம் இருக்கும். அடுத்த தலைமுறை சிறப்பாக இருந்தால்தான் தேசம் கம்பீரமாக இருக்கும். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். வலிமையுடையது தெய்வம், நம்மை வாழ்ந்திடச் செய்வது தெய்வம். மெலிவு கண்டாலும் குழந்தை தன்னை வீழ்த்தி மிதித்திடலாமோ. மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.